கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், கடன் இல்லாமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபையும், நம்முடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலும் இடையூறு தராமல் வாழ்ந்து மரணிக்கிற நல்ல தௌஃபீகையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி ஏடுகளை, வேதங்களை நிறைய முன்னுண்டான சமுதாயத்தினர்களுக்கு இறக்கி இருக்கிறான். அதன் தொடர்ச்சியாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு திருமறையையும் அருளி இருக்கிறான். குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இறக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிந்தே வைத்திருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய வேதத்தை முழுமையாக ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான். ஒரே தடவையில் ஒட்டுமொத்தமாக ஒரு வேதம் அப்படியே அவர்களுக்கு முழுமையாக அருளப்பட்டது. அதை அவர்கள் பார்த்து படித்து படிப்பினை பெற்றுக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், தேவைகள் இவற்றை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் தேவை இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் சன்னமாக குர்ஆனை இறக்கினான். 2 சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு சந்தேகங்கள் ஏற்படுதுன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க. அல்லாஹ்விடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் ஒரு ஆயத்தை அனுப்பி வைப்பார். ஆயத்தை அனுப்பி வைக்கிற பொழுது அது சஹாபாக்களுக்கு ஒரு சில நேரங்களில் நெருடல்களை ஏற்படுத்தலாம், அவர்களுக்கு திடுக்கத்தை தரலாம். இப்படி சொல்லிவிட்டானே அல்லாஹ், நான் எப்படி செய்வேன், எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கிறது என்று சஹாபாக்கள் மீண்டும் அந்த இறைவசனத்தை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுவார்கள். அல்லாஹ் மீண்டும் அந்த ஆயத்தை திருத்தி மேற்கொண்டு இன்னொரு ஆயத்தை அனுப்புவான். இப்படியாக குர்ஆனை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல் சன்னமாக இறக்கி வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஆயத்திற்கு பின்னால் இந்த வசனத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த வசனத்திற்கு பின்னால் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை தொகுத்து சரிவர அவர்களுக்கு அதை அமைத்துக் கொடுப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரமதானுடைய மாதத்தில் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வருடத்தில் இறக்கப்பட்ட வசனங்களை தொகுத்து ஓதியும் காண்பிப்பார்கள். நாம் கவனிக்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்ன பேசி இருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது நிறைய வரலாறுகளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பேசி இருக்கிறான். மற்ற எல்லா விஷயங்களை காட்டிடும் குர்ஆன்ல நிறைய பேசப்பட்டிருந்தாலும் அதிகமாக பேசப்படுவது என்பது வரலாறுகள் தான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சில இடங்களில் சமுதாயத்தை பார்த்து நேரடியாக நீங்கள் இதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், இது சரி, இது தவறு என்று பொதுவாக பேசுவார். வலா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொல்லாதீர்கள். வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். நீங்கள் பூமியில் குழப்பத்தை விளைவிக்காதீர்கள் என்று ஒரு சில உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக நம்மை பார்த்து பேசுவான். ஒரு சில வசனங்கள் எப்படி இருக்கும்னா சட்டதிட்டங்களை பேசும். இதா குந்தும் இல ஸலாத்தி ஃபக்ஸிலு வுஜூஹக்கும், தொழுகைக்காக நீங்கள் நின்றால் முகத்தை கழுகுங்கள், கையை கழுகுங்கள், காலை கழுகுங்கள். நீங்கள் உங்களுக்கு ஒழு செய்ய முடியவில்லைன்னு சொன்னா தயமம் செய்து கொள்ளுங்கள். ஜுனுபாலியாக பெருந்தொடக்குள்ளவர்களாக இருந்தால் கடமையான குளிப்பை நீங்கள் இப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டம் ஒரு சில இடங்களில் பேசப்படும். ஒரு சில இடங்களில் உபதேசம் சொல்லித்தரப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகமாக குர்ஆனில் பேசப்பட்ட விஷயம் என்பது வரலாறுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பேசும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவான், இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின், இந்த வரலாற்றில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் என்பது கதை சொல்லுவதற்காக வேண்டி பேசப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு வேதம் அல்ல.
மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆன்ல அதிகமான வரலாறை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். நாமும் கூட விளங்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிற பொழுது உபதேசங்களை விட வரலாறுகள் நமக்கு சீக்கிரம் ஒரு படிப்பினையை கொடுக்கும். நம்ம இப்படி அவங்க இப்படி இருந்தாங்கன்னு சொல்லுகிற பொழுது சஹாபாக்களின் வரலாறு, நபிமார்களின் வரலாறு எல்லாம் நமக்கு சொல்லுகிற பொழுது மனதில் நாம் அதை மிக எளிதாக பதிய வைத்துக் கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல நிறைய வரலாறுகளை பேசியிருக்கிறான். என்னென்ன வரலாறுகள் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நபிமார்களின் வரலாற்றை அல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறான், ரசூல்மார்களின் வரலாற்றை சொல்லி இருக்கிறான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாமல் குர்ஆனில் ஒரு சில நல்ல மனிதர்களை பற்றி உள்ள வரலாறும் இருக்கிறது. நாம நினைக்கிறோம் குர்ஆன்ல சொன்ன எல்லா மக்களுமே நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. குர்ஆனில் நபி ரசூல் அல்லாத மக்களுடைய வரலாறுகளும் இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கிறது, அவர்கள் பேர்ல ஒரு சூறாவே இருக்கிறது, அவர்கள் நபி அல்ல. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் மனைவி, அவர்கள் குறித்து குர்ஆன் பேசுகிறது. யார் என்று தெரியாமலேயே ஒரு சில வரலாறுகள் குர்ஆன்ல சொல்லப்படும். நம்ம சமீபத்தில் கூட பேசும் பொழுது சொல்லி இருந்தோம், சூரா யாசீன்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதர் என்றுதான் சொல்லுவான். வஜாஅ மின் நஃப்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, ஊர்ல இருந்து ஒரு மனிதர் வந்து சொல்லுவார், காலையா கௌமி தபியுல் முர்சலீன், நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று. அவர் யார்? குர்ஆன்ல தெளிவில்லை. ஆனால் ஒரு நல்ல சாலிஹான ஒரு மனிதர். அது போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய மஜ்லிஸ்ல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அந்த ராணி நம்மை பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மை பார்க்க வருகிறார்கள், அவர்களுடைய அந்த சிம்மாசனத்தை யார் எடுத்து வருவது என்று கேட்ட பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்று குர்ஆன் சொல்லும். அவர் நபியா ரசூலா யார் என்ன என்பதை பற்றி இருக்காது, அவர் பொதுவான ஒரு மனிதர். இப்படியாக குர்ஆன்ல நல்லவர்களுடைய வரலாறும் இருக்கிறது, நபிமார்களுடைய வரலாறும் இருக்கிறது. அதே போல காஃபிர்களுடைய வரலாறும் இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹ்வுக்கு எதிராக யாரெல்லாம் நடந்து கொண்டார்களோ, நபிமார்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்களுடைய வரலாறும் குர்ஆன்ல இருக்கிறது. நாம் குர்ஆனில் நபிமார்கள் ரசூல்மார்கள் நல்லவர்கள் சாலிஹீன்களுடைய வரலாறுகள் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சஹாபாக்களுடைய வரலாறை நாம் கவனிக்க வேண்டியதில்லை என்றும் நாம் கருதிவிடக் கூடாது. ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போல இந்த குர்ஆனே சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக இறங்கியது என்பதை கவனிக்க வேண்டும். இந்த வரலாறுகளுடைய நோக்கம், குர்ஆனுடைய நோக்கம் என்பது நம்மை வாழ்க்கையில் ஆங்காங்கே நின்று நம்மை திருத்துவது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தோட நாம் நிறைவு செய்ய வேண்டும். தொழுகையில் நாம் தக்பீர் கட்டுகிறோம். தொழுகையில் இருக்கிற பொழுது நமக்கு ஏதாவது கவனங்கள் திசை திரும்புகிறது அல்லது தொழுகையில ஏதாச்சும் ஒரு சின்ன இடர்பாடுகள் ஏற்படுதுன்னா அதை நாம் எப்படி கையாளுவது என்று பார்க்கிற பொழுது அதற்கு ஒரு சஹாபியினுடைய வரலாறு ரொம்ப அற்புதமான வரலாறு. நம்ம குர்ஆன் அளவுக்கு போய் யோசித்து பெரிதாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சஹாபியினுடைய வரலாறு நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். நாம் எதற்காக சொல்றோம்னா அதை நாம் எல்லா நேரத்திலேயும் ஞாபகம் வைக்க வேண்டும். தொழுகையை தக்பீர் கட்டுற பொழுது அந்த சஹாபியின் நினைவு நமக்கு இருக்கணும். என்ன செஞ்சாருன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்துல 2 சஹாபாக்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார்கள். எதிரிகள் யாராவது அங்கிருந்து நம்மை தாக்க வருகிறார்களா, அந்த பகுதியிலிருந்து யாராச்சும் வர்றாங்களாங்கிறத இந்த ஏரியாவை நீங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். 2 பேருக்கு பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேரை நியமிப்பாங்க. 2 பேர்ல 2 பேர் என்ன செய்வாங்கன்னா, நான் இரவு முழுக்க இரவின் ஒரு பகுதியில் நான் தூங்கிக் கொள்ளுகிறேன், நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா என்ன எழுப்பி விடுங்க, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள். 2 பேரும் பார்த்து 2 பேரும் தூங்கிட்டோம்னு சொன்னால் அது வேலையை கெடுத்துவிடும் என்று பேசி ஒருவர் உறங்கிக் கொண்டிருப்பார், இன்னொருவர் மக்களை கண்காணித்துக் கொண்டிருப்பார். யாராவது வர்றாங்களா போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவருக்கு ஒரு சிந்தனை வரும். தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிப்பார். ரம்மியமாக மனதிற்கு இதமாக குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொண்டு நகித்துக் கொண்டிருப்பார். அந்த வழியாக தொழுகிற அந்த நேரத்துல எதிரிகளிலிருந்து ஒருவர் வருவார். பார்ப்பாங்க, ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார், தொழுது கொண்டிருக்கிறார், நாம் அவரை நோக்கி அம்பெறிவோம் என்று 1, 2, 3 என்று 3 அம்புகளை தொடர்ந்து எறிவார். அது அவருடைய உடலை பதம் பார்க்கும், ரத்தம் சொட்டும். எவ்வளவுதான் தாக்கு பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தாக்கு பிடித்து பொறுமையாக தொழுகையெல்லாம் முடித்ததற்கு பின்னால் பக்கத்தில் இருக்கிற சஹாபியை எழுப்புவாங்க. எல்லாம் சேர்ந்து அந்த எதிரிகளை விரட்டுவார்கள். வரலாறு முடியும். அவங்க என்ன கேட்பாங்கன்னா,
முதல்ல உங்கள் மீது எதிரிகள் அம்பை தாக்குகிற பொழுது தொழுகையை விட்டுட்டு வந்து எழுப்பியிருக்க வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு தூரம் நீங்கள் அடி வாங்கிற வரைக்கும் தொழுகையை விடாம இருந்தீங்கன்னு கேட்கிற பொழுது அந்த சஹாபி சொல்லுவாங்க, கூட இருக்கிற சஹாபியிடத்துல, நான் ஒரு சூறாவை ரொம்ப ரம்மியமாக லயித்து ஓதிக்கொண்டிருந்தேன், தொழுகை விடுறதுக்கு மனசு இல்லைன்னு சொன்னான். தொழுகையை விடுவதற்கு மனதில்லை, குர்ஆனை நான் ரசித்து தொழுகையில் ஓதிக்கொண்டிருந்தேன், எனவே அம்பு தாக்கியதை என்னால் உணர முடியவில்லை என்றோ அல்லது தொழுகையை விடுவதற்கு மனமில்லை என்றோ சொன்னார்கள். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? நமக்கு முன்னாடி ஒரு சின்ன எறும்பு நம்முடைய சப்ப கடந்து போத்தினாலும் கூட சிந்தனை மாறிவிடுகிறது. ஒரு சின்ன ஈயோ கொசுவோ எறும்போ நம்முடைய தொழுகையை மிக லேசாக கலைத்து விடுகிறது. இந்த சமயத்தில் நாம் யோசிக்க வேண்டும், அம்பு தாக்கிய பொழுதே சஹாபாக்கள் தொழுகையை விடாமல் இருந்தாங்க, நாம் இதை நாம் கவனிக்க கூடாது, தொழுகையில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கிற சிந்தனை இந்த வரலாறு நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையில் நினைவில் வர வேண்டிய ஒரு வரலாறு. இது மாதிரி வாழ்க்கையில எல்லா இடத்திலேயும் நிறைய படிப்பினைக்கான சஹாபிகளுடைய வரலாறுகளும் நபிமார்களுடைய வரலாறுகளும் நமக்கு நிறைய இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை சீர்திருத்துவதற்காக வேண்டி என்னென்ன நல்ல விஷயங்களை எல்லாம் குர்ஆன் ஹதீஸின் மூலம் எடுத்துக் கொண்டிருக்கிறானோ அவற்றை பரிபூர்ணமாக அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.